கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இறை சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளிலும் கூட நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவருடைய பரிசுத்தமான பிரசன்னம் நம்மில் தங்க வேண்டும் என்பதற்காகவும், ஆவியின் துணையோடு அவர் நம்மை சந்தித்து நம்முடைய உள்ளங்களில் பேச வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்துதலுக்காக சற்று நேரம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான மணித்துளிகளில் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக தேவரீர் நீர் பாராட்டிய இரக்கத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். இவைகளை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய துணை எங்களில் பாராட்டப்படவும், எங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்பட்டு அதில் எழுதப்படவும், நாங்கள் பெற்ற சத்தியத்தின் மூலமாக தேவரீர் நாங்கள் புத்துணர்வு பெற்றவர்களாக, ஒருபடி தேவரீர் உம்மை நெருங்கி சேரக்கூடிய அனுபவத்தை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல நேரர்களுக்கு இரக்கம் செய்திடலாம். சுவாமி, எங்களை உடைய தூய பாதத்தண்டையில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் பொழுது கர்த்தருடைய தூதன் யோசேப்பிற்கு சொப்பனத்தில் காணப்பட்டு அவரிடத்தில் தான் பாராட்டக்கூடிய குமாரனை நீ பெறுவாய், அவருக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார். மத்தேயின் புத்தகம் 1 வசனத்துல அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் நீ அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும்? அவர் தேவனாகவும் இரட்சகராகவும் இவ்வுலகில் வெளிப்பட இருக்கின்றார். He is both God and Savior. தேவனாகிய அவர் மனு அவதாரத்தில் இரட்சகராக அவர் வெளிப்பட இருக்கின்றார் என்று அவனிடத்தில் அவர் கூறினார். In Hebrew, the name Jesus is Yeshua. It means salvation. பாவங்களை நீக்கி மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக அவர் வருவதினால் இரட்சகர். அவர் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். அதே புத்தகத்தின் 1 அதிகாரத்தில் 23 வசனத்தில் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைக்கின்றார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று அவள் பெயரிடுவாள் என்று அந்த வேதத்தின் பகுதி சொல்லுகின்றது. ஏசாயாவின் புத்தகம் 7 அதிகாரம் 14 வசனம் இது குறித்து சொல்லும் பொழுது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக்கி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். மத்தேயு 1:23 பெயரிடுவார்கள். ஏசாயா 7:14 பெயரிடுவாள் என்று மனிதர்கள் சூட்டக்கூடிய பெயராக இம்மானுவேல் என்ற பெயரும், இயேசு என்ற அந்த பெயர் பரத்தின் தூதன் வழியாக தேவன் பாராட்டிய பெயராகவும் வேதத்தில் காணப்படுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இம்மானுவேல் என்பதற்கு இயேசு தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்று அர்த்தம்.
அந்த அதிகாரத்துல 25வது வசனத்துக்கு வந்தீர்கள் என்றால், அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாள். இம்மானுவேல். It is a simple compound Hebrew word. 2 வார்த்தைகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெயர். இமான் எல். இமான் என்றால் வித்தஸ், எல் என்றால் தேவன். இயேசு என்றால் சால்வேஷன், ரட்சிப்பு. இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை பாராட்ட வேண்டும் என்றால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேவனாக நம்மோடு இருக்க வேண்டும். நம்மோடு அவர் பாவத்து நிமித்தம் நாம் படக்கூடிய பாடுகளின் வழியாக அவர் கடந்து செல்ல வேண்டும். இம்மானுவேல் என்பதற்கு அதுதான் பொருள். அவர் நம்மோடு இருந்து ரட்சிப்பிற்கடுத்த காரியங்களை செயல்படுத்த வேண்டும். பாவத்தில் விழுந்த மனுக்குலத்திற்காக பரலோகத்தின் தேவன், இறைவன் அல்லது கடவுள் தன் ஜீவனை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. If God dies, it cannot be God anymore. தேவன் மரிப்பார் என்றால் அவர் தேவனாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு பாவி பாவத்திற்காக மரிக்க முடியாது. எனவே தான் தேவன் தன்னுடைய குமாரனை இப்பூவுலகிற்கு அனுப்பி மனு அவதாரத்தை அவர் எடுக்கும்படியாக செய்தார். God took the human form to save the world. அவர் நம்மோடு இருந்து நம்மை ரட்சிப்பதற்காக மனு அவதாரம் எடுத்தார். இயேசுவாகிய இரட்சகர் இம்மானுவேல் ஆக நம்மோடு இருப்பதற்கு இவ்வுலகிற்கு வந்தார். This is what the plan of salvation is about. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளின் தியானம் அந்த தேவன் எப்படியாக நம் மத்தியில் இருக்க வாஞ்சிக்கின்றார் என்பதை பற்றியதாகும். மத்தேயு 1:21 என்ன சொல்லுகின்றது? பரத்தின் கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பரம் வைத்த பெயர் இயேசு. 23வது வசனத்துல கன்னிகை கற்பவதியாக்கி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் இடுவார்கள். மனிதர்களால் இடக்கூடிய பெயர் இம்மானுவேல். அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயரை அவர்கள் இடுவார்கள். ஏசாயாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் காண்பது போன்று அவள் பெயரிடுவாள் என்று மரியாதை குறித்தும், மத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்றும் அந்த வேதத்தின் பகுதி சொல்லுகின்றது. ஆக அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று ஆசிக்கும் மனுக்குலத்துடன் அவ்வாறு எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றார் என்பதை தான் இந்த நாளில் நாம் தியானமாக பார்க்க இருக்கின்றோம். ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் ஒரு பிரதான சாலையின் வழியாக அவர் கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது பெரும் பாடுகளினால் பீடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார் என்பதை அவள் அறிந்து தன்னை அவள் எல்லா நிலைகளிலும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு, எப்படியாகிலும் நான் அவரை சந்தித்தே ஆக வேண்டும், என்னுடைய பாடுகள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால், நான் எத்தனையோ மருத்துவர்களையும் மருத்துவத்தையும் நாடிவிட்டேன். அவர்களால் கைவிடப்பட்ட நான் என்னுடைய இந்த பாடுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இன்றைக்கு வரக்கூடிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும் என்பதை அவள் நன்றாக விசுவாசித்தவளாக, எப்படியாகிலும் நாம் இந்நாளில் அவரை சந்தித்தே தீர வேண்டும் என்று அவர் தன்னுடைய மனதில் திட்டம் விட்டுக் கொண்டு அவருடைய சமூகத்திற்கு நேராக சென்று, நான் அவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய தூய சமூகத்திலிருந்து வெளிப்படுகிறதான அந்த விடுதலையை நான் பெறுவேன் என்ற சின்னமான திட்டத்தோடு அவள் அவரை நெருங்குவதற்கு ஆயத்தமாகின்றாள். பெரிய கூட்டம், எல்லா நிலைகளிலும் சரீர அளவில் நன்றாக இருக்கக்கூடியவர்களே அவர் இடத்திற்கு செல்ல முடியாத அளவில் அந்த கூட்டம் நெருக்கி ஏவிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மனுஷி எப்படி அங்கு செல்ல போகின்றாள்? தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? அவர் எப்படியோ தன்னுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொண்ட அந்த தீர்மானத்தின் படியாக அவருடைய சமூகத்தில், அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் அருகில் சென்று விட்டால், அந்த நெருக்கடியில் அவர் உப்பு விழுந்து கிறிஸ்துவிடம் இருக்கக்கூடிய அந்த விடுதலையை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு வழியாக அவர் இருக்கக்கூடிய இடத்தை அவள் அடைந்து விட்டால், அவர் இருக்கக்கூடிய இடத்தை அவள் அடைந்த பொழுதும், அவரோடு கூட அவள் அங்கு இருந்த பொழுதும் ஒன்றும் நடைபெறவில்லை. எந்த மாற்றமும் எந்த அற்புதமும் அவளுடைய உடலில் ஏற்படவில்லை. Now she thinks being in the presence of Jesus is not enough. Being near Jesus is not enough. The proximity near Jesus is not enough. அவர் நிற்கக்கூடிய இடத்திலோ அவருக்கு அருகாமையில் செல்வதனாலேயோ அவருக்கு நெருக்கமாக தான் நிற்பதினாலேயோ தனக்கு விடுதலை கிட்டாது என்பதை அவள் நன்றாக அறிந்து கொண்டாள். நான் எப்படியாகிலும் என்னுடைய கரத்தை நீட்டி அவருடைய வஸ்திரத்தையாவது நான் தொட வேண்டும், அவரை எப்படியாகிலும் நான் தொட்டு அவர் மூலமாக பெறப்பட்டு வருகின்ற அந்த வல்லமையினால் நான் என்ன செய்வேன்? சுகம் பெறுவேன். I need to tap the presence of Jesus so that the presence of Jesus may come into me. அவரை நான் தொடும் பொழுது அவருடைய தூய பிரசன்னம் என்னில் என்ன செய்யும்? புறப்பட்டு வரும். அவரது வல்லமை என்னில் இறங்கும். நான் அவரை தொடும் பொழுதுதான் அவரது சமூகம் எனக்கு பாராட்டப்படும். அவரது பிரசன்னம் என்னை வந்தடையும். அவர் என்னில் புகுவார். அவள் அவரை, இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? தொட்ட மாத்திரத்தில் தானே அவளுடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அந்த கூட்ட நெரிசல் அநேகர் அவரை தொட்டார்கள், உரசினார்கள், நெருக்கினார்கள். ஆனால் அவரை ஒருவர் தொட்டதை அவர் உணர்ந்தார். He said, "Who touched me?" Jesus was able to differentiate the touch, a casual touch, casual contact, and a touch of faith. விசுவாசத்தோடு ஒருவர் என்னை தொட்டிருக்கின்றார். சாதாரணமாக அவர் தொடவில்லை என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அதை பிரித்து பார்க்க தெரிந்தது. என்னை தொட்டது யார்? அது சாதாரண தொடலுக்கும் வித்தியாசமான விசுவாசத்தோடு கூடிய தொடலுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்து அவர்களிடத்தில் கேட்கின்றார்.
அந்த தொடலில் என்னில் இருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்தேன். என்னிலிருந்து புறப்பட்ட வல்லமை என்னை யார் தொட்டாரோ அவளுக்குள்ளாக போனதை நான் அறிவேன். My presence has left from my body and someone has received the miracle. என்னுடைய பிரசன்னத்தை நாடி என்னண்டை வந்து என்னை தொட்டதால் என் பிரசனம் அவர்களை சென்று அடைந்தது என்பதை நான் அறிவேன். அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் அநேகர் இருந்தார்கள். அவரை இடித்தும் உராய்த்தும் தொட்டும் நசுக்கியும் அவரோடு சென்று கொண்டிருந்தார்கள். They were all with Jesus, but they were not in him. கிறிஸ்துவோடு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவோடு அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவோடு அவர்கள் இருந்தார்கள். இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? But they were not in them. They were not in him. அவர் அவர்களில் இல்ல. Though they were all present around him. அவரோடு அவர்கள் இருந்த போதிலும் அவர்களில் அவர் இல்ல. அநேகர் அவரோடு அவர் அருகில் இருந்தார்கள், நெருக்கமாக இருந்தார்கள். ஆனால் அவர் அவளில் இருந்தார். அவரோடு அல்ல, அவரில், அவருக்குள் தான் இருக்க எல்லா பாடுகளையும் அவள் பட்டு அவருடைய சமூகத்தை அவள் எப்படியோ அண்டிவிட்டாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு பிரசன்னமானார். Though there were many with him, he made his presence only unto her. அநேகர் அவரை சுற்றிலும் இருந்த போதிலும் அவருடைய தூய சமூகம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அவர் அவளில் இருந்தார். எப்படியாகிலும் அவரிடமாக சென்று அவரது பிரசன்னமாகுதலை தனக்குள் காண வேண்டும் என்று அவருக்கு மாத்திரம் சென்ற அவளுக்கு மாத்திரம் அவர் பிரசன்னமானார். பலர் அவரை சூழ்ந்திருந்த போதிலும், பலர் அவரோடு இருந்த போதிலும் அவளில் அவர் இருந்தார். There were many with him, not he in them. அநேகர் அவரை சுற்றிலும் இருந்தாலும் அவளில் அவர் இருந்தார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து அவளில் இருந்தபடியினால், அவளுக்குள்ளாக அவர் தன்னுடைய வல்லமையின் மூலமாக இறங்கினபடியினால், வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? என்ன ஒரு அற்புதம் தன்னில் நிகழ வேண்டும், என்ன ஒரு விடுதலை தனக்கு பாராட்டப்பட வேண்டும் என்று அவருடைய சமூகத்தை அவள் நாடி வந்தாரோ அந்த விடுதலை அவள் பெற்றார். But it was not possible for all those who were with him. Emmanuel, God with us, wanted to be in her. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய பெயருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்குள்ளாக அவர் சென்றதினால் அந்த உன்னதமான விடுதலையை அவள் பெற்றாள். Emmanuel, God with us, wants to be in the hearts of everyone. தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்று பெயரை உடையக்கூடிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிற்குள்ளாக வந்தால்தான்
நாம் என்ன ஒரு விடுதலையை தேவனுடைய சமூகத்திலிருந்து எதிர்பார்க்கின்றோமோ அந்த விடுதலையை உங்களாலும் என்னாலும் பெற முடியும். இரண்டாவதாக யூதாஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 3 வருடங்கள் அவருடைய ஊழிய நாட்கள் முழுவதும் அவரோடு தங்கி, அவரோடு பிரயாணப்பட்டு, அவரோடு புசித்து, அவரோடு உறங்கி, எப்படி எங்கெல்லாம் அவர் செல்லுகின்றாரோ அங்கெல்லாம் செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை அவன் பெற்றவனாக இருந்தான். எப்படி பெற்றவனாக இருந்தான்? அவரோடு, with him. என்ன ஒரு உயர்நிலையில் அவனை வைத்து பார்க்க முடியுமோ அந்த உயர்நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை வைத்திருந்தார். ஏன்? அவரோடு அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவன் அவரோடு 3.5 வருட காலம் அவருடைய ஊழியத்தில் அவரோடு இருந்தான். He was with Jesus for over 3 years. But Judas was just in a physical presence with Jesus. அவன் எப்படி 3.5 வருடங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தான் என்றால் அவருடைய சரீர அளவில் அவரோடு அவன் இருந்தான். But the presence of Jesus was not in him. அவன் அவரோடு இருந்த போதிலும் அவர் அவனில் இல்லை. இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை சுற்றிலும் அநேகர் அவரோடு இருந்த போதிலும் அவர் அவர்களிடத்தில் இல்லை. Though he was with him, அவனில் அவர் இல்லை. Emmanuel, God with us, was not with him. அவர் இல்லாத அவனில் எது இருக்கக்கூடுமோ அது இருந்துச்சு. எங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றாரோ, எது அவர் சமூகத்தில் இருக்க முடியாதோ, எங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லையோ அது அங்கு வந்து சேர்ந்தது. betraying spirit, காட்டிக் கொடுக்கக்கூடிய ஆவி. அவரோடு இருந்தவன் அவருக்குள் இல்லாததால், அவரோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தும் அவருக்குள் அவனுக்குள் அவரோ இருக்க முடியவில்லை. The Emmanuel, God with us, was not able to go in him, though he was with him. அவரது இருதயத்திற்குள் அவரை பெற முடியாத அவன் அவருடைய கண்ணங்கள் வரைக்கும் பெறுகின்றான். He was not able to get Jesus into his heart. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு தூரத்திற்கு அவன் நெருக்கமாக கொண்டு வந்தான் என்றால் அவனுடைய கண்ணம் வரைக்கும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இம்மானுவேல், God with us என்னும் அவரை இருதயத்திற்குள் கொண்டு அவனால் செல்ல முடியவில்லை. அவரது கண்ணம் வரைக்கே அவனால் செல்ல முடிந்தது. அந்த கண்ணத்திலும் அவன் இடக்கூடிய முத்தம், கண்ணம் வரைக்கும் அவன் சென்றாலும் அவன் இடக்கூடிய முத்தம் அவருக்கு விரோதமானதாக இருந்துச்சு. இம்மானுவேல், God with us, wants to be God in us. நாம் அவரோடு அல்ல, நமக்குள் அவர் இருக்க வேண்டும். Emmanuel, God with us, should be in us. In us. திராட்சை செடி, கொடி, wine and branches. The closer relationship க்கு உதாரணம் இதை விட வேற எதுவும் இருக்க முடியாது. ஒரு செடி
அதோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளை. யோவானின் புத்தகம் 15வது அதிகாரம் 4-5 வசனங்கள் அதை மிக அழகாக சொல்லுகின்றது. Abide in me and I in you. That should be the relationship. நீ என்னிலும் நான் உன்னிலும். நீங்க என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். Emmanuel, God with us, wants to be in you. அவர் நம்மோடு இருக்க விரும்பும் தேவன். அவர் நம்மில் இருக்கும்படியாக ஆசிக்கின்றார். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் அவர் நம்மில் இருக்கணும். The connection between the vine and the branches must be sure. எப்படியாகிய கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பதான் சொல்றாரு, நானே அந்த திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். I am the vine and you are the branches. கொடிகளுக்கு போஷாக்கு வேண்டும் என்றால் அந்த கொடிகள் உயிர்த்தன்மையோடு இருக்க வேண்டும் என்றால் அந்த கொடிகள் செடியோடு இணைந்திருக்க வேண்டும். Vine should abide in the branches. நம்மோடு இருக்கும் இம்மானுவேல் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த உறவில் தான் தேவனுக்கு பிரியமானவர்களே உயிர்த்தன்மை இருக்கும், நல்ல போஷாக்கு இருக்கும். கொடியானது போஷாக்கோடும் ஜீவனோடும் காக்கப்பட வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது நிறைவான கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கொடியானது செடியானதில் நிலைத்திருக்க வேண்டும். It should be in, abide in me. Unless Emmanuel, God with us, abides in us, we will have no life. We will have no fruit. யோவானின் புத்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனத்துல, நீங்கள் எனக்கு சீடர்களாக இருக்கவும் கனிகளை கொடுக்கவும். இம்மானுவேல் நம்மோடு அல்ல, நம்மில் அவர் இருக்க வேண்டும். அவரோடு அல்ல, அவரில் நாம் இருக்க வேண்டும். And so Emmanuel, God with us, wants to be in each one of us. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால், என் பிதா உங்கள் நிமித்தமாக மகிமைப்பட வேண்டும் என்றால், அவர் நம்மோடல்ல, நம்மில் நமக்குள்ளாக அவர் இருக்க வேண்டும். அவர் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். பிதா நம்மில் மகிழ்ப்பட நாம் அவரது சீடர்களாக இருக்க அவர் நம்மில் இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருப்பது மாத்திரமல்ல, அவர் நம்மில் இராவிட்டால், if he is not going to be in us, அந்த கொடியானது செடியின்குள்ளாக இணைந்து இருக்கவில்லை என்றால், இது வேதத்தின் பகுதியில் சொல்கிறது, அதை வெளியே எரியுண்ட நிலையில் என்ன செய்வாங்க, போடுவார்கள், அது உலர்ந்து போகும். We will be thrown out. We will be withered. If the branches are not in the vine, திராட்சை செடியில் அந்த கொடியானது இணைந்து, திராட்சை செடியோடல்ல, திராட்சை செடியில், it should have a relationship within.
இட் வில் பி விதர்ட் அவுட், உலர்ந்து போகும், தூக்கி எறியப்படும். What the relationship God wants to have? The Emmanuel, God with us, நம்மோடு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த இம்மானுவேல் நம்மில் இருக்க வேண்டும். He should be connected. He should be well connected in you. நன்றாக கனி கொடுக்க வேண்டும் என்றாலும் சரி, தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சீடர்களாக நீங்களும் நானும் தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்றாலும் சரி, the connection between you and Christ, அவருக்குள் நாம், நமக்குள் அவர். கலாத்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு அருமையான இறையியல் தாக்கத்தை இந்த அருமையான தலைப்பின் கீழாக என்னால் காண முடிந்தது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன். நான் சிலுவையில் அறையுண்ட மாத்திரத்தில் தானே நான் மரித்து போயிருக்க வேண்டும். நான் சிலுவையிலே அறையுண்ட பொழுதிலும் ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என் பாவங்களின் நிமித்தம் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். என்னுடைய பாவங்களின் நிமித்தம் நான் மரிக்க வேண்டும். நான் மரிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து வருகின்றார். அவர் என்னோட கூட, with me. கிறிஸ்துவும் அறையுண்ணுகின்றார். என்னுடைய பாவத்திற்காக நாம் அறையுடும்படியாக தொங்க வேண்டிய அந்த சிலுவையிலே அவர் நசிறார், தானும் வருகின்றார், அறையுண்டார். நான் மரிக்க வேண்டிய அந்த இடத்தில் அவர் எனக்காக மரித்தார். எனவே நான் பிழைத்திருக்கின்றேன். நான் எப்படி பிழைத்திருக்கிறேன்? என்னுடைய பாவத்திற்காக நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் வந்து நான் மரிக்கக்கூடிய அந்த மரணத்தை அவர் தழுவி என்னை பிழைப்புற செய்கின்றார். நான் பிழைத்திருக்கின்றேன் என்றால் அவர் மரித்தது நிமித்தமாக நான் பிழைத்திருக்கின்றேன். அவர் எனக்காக மரித்தது நிமித்தமாக நான் பிழைத்திருக்கின்றேன். அவருடைய பாவங்களுக்காக மரித்தது நிமித்தமாக நான் பிழைத்திருக்கின்றேன். இப்பொழுது நான் ஜீவனோடு இருக்கேன் என்றால் அது நான் அல்ல, எனக்குள் என்னோடு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். நான் எப்படி பிழைத்திருக்கிறேன்? எனக்காக சிலுவையில் மரித்த கிறிஸ்து என்னை பிழைப்புற செய்தார். அந்த எனக்கு அந்த ஜீவனை கொடுத்த அந்த கிறிஸ்து எனக்குள் இருக்கின்றார். எனக்குள் இருக்கின்றார். நான் பிழைப்பதற்கு காரணம் அவர் எனக்குள் இருப்பதினால், என்னோடு இருப்பதனால் அல்ல. என்னோடு அவர் அந்த சிலுவையிலே தொங்கினார். அவர் எனக்குள் இருப்பதற்காக அவர் அந்த சிலுவையிலே மரித்தார். இப்போது அவர் எனக்குள் இருக்கின்றார். And so Emmanuel, God with us, wants to be God in me. என்னுடைய ரட்சிப்பை எனக்கு பூர்ணப்படுத்த வேண்டும் என்றால் அவர் என்னோடு இருப்பதல்ல, எனக்குள் இருக்க வேண்டும். The life must be in me. எனக்கு வெளியில் அல்ல, என்னோடு அல்ல.
தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு பவுல் அழகா சொல்றார், நான் ஜீவனோடு இருக்கின்றேன் என்றால் அந்த ஜீவன் அவருடையது. அந்த ஜீவன் அவர் எனக்குள் இருப்பதனால், என்னோடு இருப்பதனால் அல்ல, எனக்குள். The Emmanuel God with us should be in me. Where does he wants to be? எங்கு தேவன் நம்மோடு இருக்க விரும்புகின்றார்? அநேக இடங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் தேவன் எந்த இடத்தை தனக்காக அவர் தெரிந்து கொள்ளுகின்றார்? அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக. மத்தேயு புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்கிறது? எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினால் கூடுகின்றார்களோ அவர்கள் மத்தியில் இருக்க, அவர்களில் நான் இருக்க விரும்புகின்றேன். அங்கும் அவர்கள் நடுவாக, அவர்களுக்குள். Therefore, it is very much joy to be in the presence of God. தேவனுடைய சமூகம் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பதும், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அவருடைய சமூகம் இருப்பதும் மகிழ்ச்சியான ஒரு இடம். அந்த இடத்தில் தேவன் இருக்க விரும்புகின்றார். சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்ற 122:1, கர்த்தருடைய ஆலயத்திற்கு அல்லது அவர் தான் உங்களோடு இருப்பேன் என்று கூறக்கூடிய இடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் அழைத்த பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் உங்களோடு இருப்பேன் என்று தேவன் கூறும் இடத்திற்கு நாம் செல்வது நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருமா? அவர் நம்மில் வாசம் செய்வேன் என்றவர் நம்மில் வாசம் செய்யும் பொழுது உண்மையான மகிழ்ச்சி இருக்குமா? இடத்துல இருக்குமா? அல்லது அவர் வாசம் செய்யக்கூடிய உங்களில் இருக்குமா? உங்களுடைய இருதயத்தில் இருக்குமா? நாம் அவரது சமூகத்திற்கு போகும்பொழுதோ அல்லது அவரது சமூகம் நம்மில் காணப்படும் பொழுதோ நமக்கு உண்மையான சந்தோஷம் கிட்டுமா? இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவர் எனக்குள்ளாக, when he comes in me. வெளிப்படுத்தல் 1:2 பத்ம தீவுல இந்த யோவான் கடத்தி கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவனை என்ன செய்யறாங்க? சிறை நிலையில் வைக்கின்றார்கள். அங்கு தேவன் அவனோடு பேசுகின்றார். தேவனுடைய வசனத்தை குறித்தும், இயேசுவை குறித்து, சாட்சியை குறித்தோ, நான் கண்ட யாவற்றையும் குறித்தும் நீ கண்ட யாவையத்தையும் குறித்து நீ என்ன செய்ய? சாட்சியாக அறிவி. தான் கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் சாட்சியாக நீ அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு ஒரு விசேஷித்த தன்மையை பரலோகம் பாராட்டியது. என்ன விசேஷித்த தன்மை தெரியுமா? அவன் ஆவிக்குள்ளானான். He was in the spirit. He was in the spirit. அவன் ஆவிக்குள் நிறைந்திருந்தான். ஆவி அவனுக்குள் நிறைந்திருந்தது. It doesn't say that the spirit was next to him or close to him or surrounding him. அவனை சுற்றிலோ அவனுக்கு அடுத்தோ அவனுக்கு மிக அருகாமையிலோ இருந்து அந்த ஆவி அவனுக்கு இருக்கவில்லை. It was in him. அவனில், அவனுக்குள்ளாக. He says, I was in the spirit on the Lord's days. அந்த ஆவி அவனுக்கு அருகிலோ பக்கத்திலோ அவனை சுற்றியோ அல்ல, அவனில், அவனுக்குள்ளாக இருக்கும்போது 12வது வசனம் சொல்லுது, யோவானுக்கு பேசின அந்த சத்தத்தை கேட்க அவன் திரும்பினான். அந்த ஆவி அவனுக்குள் இருக்கும்போதுதான். When the spirit of the Lord was in him,
There was a sound behind. He turned. சப்தம் அந்த இடத்தை நோக்கி அவன் திரும்பும் பொழுது 7 குத்துவிளக்கு மத்தியில மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவரை அவன் கண்டான். எப்பொழுது மனுஷகுமாரனை அவனால் காண முடிஞ்சு? அந்த ஆவி அவனுக்குள் இருக்கும் பொழுது. When it was in him, not around him, not surrounding him, not next to him. The proximity does not work there. அவர் தம்முடைய கரத்துல 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தாராம். 20வது வசனம் என்ன சொல்றது? அதே அதிகாரத்துல, எனது வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களில் ஒரு ரகசியம் இருக்கு, 7 பொன் குத்துரு விளக்குகளும் ரகசியம் இருக்குன்னு எழுது. அது என்ன ரகசியம்? அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளுடைய தூண்கள், 7 குத்து விளக்குகளும் சபைகள், 7 சபைகள். அந்த 7 சபைகளை குறித்தும் அவற்றின் குறை நிறைகளை குறித்தும் எழுதுகிறார். இதை காதுள்ளவன் என்ன செய்யுங்க? கேளுங்கள். ஏழு சபைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு எழக்கூடிய யுகநிலையிலும் எழக்கூடிய 7 சபைகள். Jesus in his spirit visits all these churches. எபேசு தொடங்கி ஒவ்வொரு திருச்சபையாக, ஒவ்வொரு சபையாக அவர் கடந்து வருகின்றார். அவருடைய குறை நிறைகளை எல்லாம் அவர் என்ன செய்யறாரு? சொல்லிக்கிட்டே வராரு. அவர் கடைசி திருச்சபையாகிய லவோதிக்கேயா திருச்சபைக்கு இப்பொழுது வந்து விட்டார். அங்க ஒரு பெக்கூலியர் ட்ரெண்ட் வாஸ் தேர். என்ன? அந்த சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்றை வாந்தி பண்ணி என்ன செய்வார்கள்? போடுவார்கள். அவ்வண்ணமாகவே நானும் வாந்தி பண்ணி போடுவேன். The real problem of Laodicea was not lukewarmness. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை அல்ல அவனுடைய பெரிய பிரச்சனை. What was their problem? இந்த வசனம் 20 என்ன சொல்கிறது? இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவரோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவரும் என்னோடு கூட என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவான். What was the problem of Laodicean church? God is outside. Christ is outside. He is knocking, making sound of himself, making the noise so that the doors will be open for him. ஆனால் அவர் கதவுக்கு வெளியே இன்னும் தட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார். That was the problem of Laodicean church. இந்த 7 திருச்சபைகள் யுகநடிகளும் வந்து இந்த 7வது திருச்சபை நம்முடைய நாட்களில் இருக்கக்கூடிய சபை, நாம் சார்ந்த சபை. The problem of the church is that the people don't hear the sound of the noise, knock, the sound of his voice. அவர் தட்டக்கூடிய சத்தத்தை கேட்டு கதவை யாரும் திறக்கவில்லை. ஏன்? அந்த லவோதிக்கேயாவுடைய பிரச்சனையாக இருந்துச்சுன்னாக்கா அவர்கள் கதவை திறக்கல. Christ is still knocking at the door. Christ is still standing outside. அவர் உள்ளே வர வேண்டும். Christ should come inside. If he needs to come inside, you have to open the door. Accept him.
The seventh church, Laodicea, is in the presence of Jesus, but the presence of Jesus was not in them. தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடைய அந்த பிரசன்னத்தில், சமூகத்தில் அந்த சபை இருந்துச்சு. But Christ was not in the church inside. உள்ள அவர் வர முடியல. He is still knocking. He is still making a call after call. இந்த 7 திருச்சபைகளுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது அந்த 7 திருச்சபைகள் அவரோடு இருந்துச்சு, அவரில் இல்ல. He was not inside. அவர் வெளியிலிருந்து இந்த லவோதிக்கேயா திருச்சபை குறித்து பேசும்பொழுது இன்னும் தட்டிக்கொண்டே இருக்கின்றார். கிறிஸ்துவின் பிரசன்னம், கிறிஸ்துவனுடைய சமூகம் நமக்குள் காணப்படவில்லை என்றால், வெளியே நின்று கதவை தட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம் இல்ல அல்லது உள்ள கதவுகளை நாம் திறக்கவில்லை என்றால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? If you don't open the door, hearing the noise of his knock, what will happen? The doors of our salvation will be closed. அவருக்கு அந்த கதவுகள் திறக்கப்படவில்லை என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்ற நேரத்தில் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், if he is not going to be in you, ரட்சிப்பின் கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும். லூக்காவின் புத்தகத்துல 13வது அதிகாரத்துல வசனங்கள் 25 27 வரைக்கும் ஒரு 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 சம்பவத்தை கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கின்றார். ஒரு வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பொழுது, Bible says his mercies endureth forever. அவருடைய இரக்கம் எப்போதும் இருக்கு. But there is a day coming, the doors will be closed, the probation will be closed. அவருடைய இரக்கத்தின் கதவுகள் எப்பொழுதும் என்ன செய்யும்? திறக்கும். ஆனால் அது மூடப்படக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த தவணையின் காலம் என்ன செய்யும்? நிறைவுக்கு வரும். இருபத்தி 13வது அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்றது? அதில் காணப்படுவது போல் வீட்டு எஜமானாகிய கிறிஸ்து எழுந்து, அந்த ஏற்று எஜமான என்ன செய்யறாரான்? இப்போது எழுந்து, ஒன்ஸ் அவர்தம் தாம் அமர்ந்திருக்கக்கூடிய, நமக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்தியஸ்த பணியிலிருந்து, அந்த ஆசனத்திலிருந்து அவர் எழுந்து விட்டார் என்றால், இதைத்தான் லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் 25வது வசனத்தில் வீட்டு எஜமான் எழுந்து, அவர் எழுந்து விட்டார் என்றால் அந்த கதவுகள் என்ன செய்யப்படும்? பூட்டப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தல் 1:13 2வது வசனம், 1வது அதிகாரத்துல 20வது வசனங்கள்ல வாசற்படியில் என்ன செய்தாரு? நின்று அவர் தட்டி கொண்டு இருக்கிறார். லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரத்துல இப்பொழுது அவர் என்ன செய்யறாரு? கதவை பூட்டிக் கொள்ளுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எஜமானாகிய அந்த கிறிஸ்து எழுந்து தான் அமர்ந்திருந்த அந்த ஆசனத்திலிருந்து, தான் செய்து கொண்டிருந்த அந்த மேலான மத்தியஸ்த பணியிலிருந்து எழும்பும் பொழுது ரட்சிப்பின் கதவுகள் அடைக்கப்படும். வெளியிலிருந்து அவர் நம்
உள்ள கதவுகளை நாம் அவருக்காக அந்த நேரத்தில் திறக்கவில்லை என்றால், அவர் தட்டும் நேரத்தில் நாம் திறக்கவில்லை என்றால், நாம் தட்டும் நேரத்தில் அவர் என்ன செய்ய மாட்டாரு? திறக்க மாட்டார். 25வது வசனம் 13வது அதிகாரம் லூக்காவின் புத்தகம் என்ன சொல்ல? ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு நீர் திறக்க வேண்டும் என கதவை அவசரமாக நீங்களும் நானும் தட்டும் பொழுது அவர் பிரதியுத்தரமாக என்ன செய்வாரா? நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை நான் அறியேன். அவர் தட்டும் போது நீங்க திறக்கல, அவர் தட்டும் போது நான் திறக்கல. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? நாம் தட்டும் பொழுது அவருடைய தட்டுதலுக்கு செவிகொடாமல் இருந்த உங்களுக்கும் எனக்கும் அந்த கதவுகள் திறக்கப்படாமல் தேவன் என்ன சொல்லுவாரா? நான் உங்களை அறியேன். அப்பொழுது நீங்கள், அந்த வசனம் 26வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே. We were dining with you in your presence. நீர் எங்களுடைய வீதிகளில் போதகம் பண்ணினீரே. எங்களுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய இல்லத்தின் வாசலில் வீதிகளில் நின்று எங்களுக்காக போதகம் பண்ணினீரே. You were that close to us. நான் உங்களை அறியேன். அக்கிரம சிந்தைக்காரர்களே, என்னை விட்டு என்ன செய்யுங்க? அகன்று போங்கள் என்று அவர் சொல்லுவார். ஒருவருடைய சமூகத்தில் போஜனம் பண்ணுதல் என்பது அவரோடு அவனுக்கு இருக்கக்கூடிய பந்தத்தை குறிக்கிறது. நாம் வசிக்கக்கூடிய வீதிகளிலேயே நமக்கு தேவையான சத்தியத்தை கொண்டு வருவது என்பது எதை குறிக்கிறது என்றால், நம் மீது பரம் வைத்திருக்கக்கூடிய ஆத்ம பாரத்தை குறிக்கின்றது. பரலோகம் எவ்வளவு தூரத்திற்கு உங்கள் மீதாகவும் என் மீதாகவும் பாரம் உள்ளதாக இருக்கின்றது என்பதை அது குறிக்கின்றது. அவ்வளவு நெருக்கத்தை பாராட்டப்பட்ட பின்பும் நாம் எவ்வாறாக அவரை இறுக பற்றிக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறாக நீங்களும் நானும் அவரை பற்றிக் கொள்ளவில்லை என்றால் ரட்சிப்பின் கதவுகளும் நமக்காக மூடப்பட்டுவிடும். எதற்காக இந்த ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை பரம் நமக்கு பாராட்டியதோ அந்த நோக்கத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், பரம் நமக்கு பாராட்டிய அந்த ரட்சிப்பிற்கு, அந்த நித்தியத்திற்கு அதுவான காரியங்களுக்கு ஏதுவான போதனமாகிய சத்தியத்தை பரம் நமக்கு கொடுக்கும் பொழுது அதை நீங்களும் நானும் புசிக்கவில்லை என்றால், ஆத்துமாரத்தோடு பரத்திற்கான வழியை தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு வீதி வீதியாக நம்முடைய வீதிகளுக்கு வந்து பிரசங்கிக்கக்கூடிய நிலையில் ஆத்மபாரத்தோடு பரம் செயல்பட்ட பொழுது அதை நீங்களும் நானும் உதாசீனப்படுத்தி விட்டோம் என்றால் ரட்சிப்பின் கதவுகள் மூடப்படும். தன் கதவுகளை, அந்த கதவுகள் எதற்காக முழுமையாக திறந்து வைக்கப்பட்டிருந்ததோ அந்த நோக்கம் நிறைவேறாத பட்சத்தில் அவைகள் மூடப்பட்டுவிடும். If the purpose is not served, it will be closed. தப்பான தாற்பயங்கள், சத்தியங்கள் மூலமாக நாம் நம்மை போஷித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பரலோகத்தின் பாதை தங்கிய சத்தியங்கள், சத்தியமடங்கிய அந்த போதகத்தை, போஜனத்தை உங்களுக்கு முன்பதாக அவரோடு அமர்ந்து நீங்கள் புசியுங்கள் என்று பரலோகம் நமக்கு பாராட்டும் பொழுது அந்த சத்தியத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளாமற் போவோம் என்றால், உண்மையான பரம் சேர்க்கக்கூடிய சத்தியங்கள் நாம் இருக்கும் இடத்தில் நம்மை தேடி வரும்பொழுது அவற்றை உதாசீனப்படுத்தினோம் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே,
ஏசாயாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்படுகிறது போன்று நாங்க என்ன செய்யறோம்? எங்களுடைய ஆகாரத்தை நாங்கள் புசித்துக் கொள்கிறோம், எங்களுடைய சொந்த ஆடைகளை நாங்கள் தரித்துக் கொள்கிறோம், உங்களுடைய பெயர் மாத்திரம் எங்களில் விளங்கினால் போதும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரோடு நீங்களும் நானும் காணப்பட்டோம் என்றால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் கதவு நமக்கு மூடப்பட்டுவிடும். நாங்கள் எங்களுக்கு தகுந்தாற் போன்று சத்தியங்களை நாங்கள் வைத்துக் கொள்ளுகின்றோம், அல்லது நாங்கள் எங்களுக்கு அறிந்த சத்தியம் அளவிற்கே வாழ்ந்து கொள்ளுகின்றோம். மேலான பரலோகத்திற்கு எங்களை சேர்க்கக்கூடிய சத்தியம் எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில நீங்களும் நானும் அந்த சத்தியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியற்று இருப்போம் என்றால், பரலோகத்தின் பாதை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை நம்முடைய மனதில் அதிகமாக நோக்கம் உடையவர்களாக இல்லாது போவோம் என்றால், ரட்சிப்பின் கதவு என்ன செய்யுமா? மூடப்பட்டுவிடும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் அதுபோன்ற சத்தியங்களை தேவன் நமக்கு கடைசி கால சத்தியங்களாக கொடுத்துக் கொண்டு இருக்கின்றார். கடைசி காலத்தில் என்னென்ன சத்தியங்கள் உங்களுடைய ரட்சிப்பிற்கும் என்னுடைய ரட்சிப்பிற்கும் அந்த கதவுகள் ரட்சிப்பின் கதவுகள் பூட்டப்படுவதற்கு முன்னதாக கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த சத்தியங்களை தேவன் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார். எப்படி பாராட்டுகிறார்? நாம் இருக்கக்கூடிய இடங்களில், வீதிகளில் அவர் வந்து அந்த சத்தியங்களை நமக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த சத்தியங்களை அந்த போஜனங்களாக புசிப்பதற்கு அவரோடு போஜனம் பண்ணக்கூடிய நிலையில வைத்திருந்தார், அழைத்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அரிய கற்பனைகளை உள்ளடக்கிய பரலோகத்தின் பாதையை சொல்லக்கூடிய பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கு அடுத்த அந்த சத்தியங்களை நீங்களும் நானும் புறம் தள்ளுவோம் என்றால், இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? நாம் தட்டிக்கொண்டே நிற்க வேண்டியதுதான். திறக்கப்படாத கதவுகளுக்கு முன்பதாக நாம் நின்று போய்விடுவோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நிலையை காட்டிலும் அவர் நம்மில் நமக்குள்ளாக இருக்க விரும்புகின்றார் என்பதுதான் இந்த நாளில் பரம் நமக்கு பாராட்டக்கூடிய சத்தியம். அவர் நம்மில் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, பரலோகம் நமக்கு பாராட்டக்கூடிய அந்த சத்தியங்களை நாம் உணர்ந்தவர்களாக, பரலோகம் நமக்கு பாராட்டக்கூடிய அந்த பரலோகத்தின் பாதைகளை நாம் அறிந்தவர்களாக, பரலோகம் நாம் வைத்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கரங்களில் தன்னுடைய சொந்த விரலால் எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை நாம் கை கொண்டவர்களாக நாம் கடந்து செல்லும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமதேவன் நம்மில் இருப்பார். He should be in us. Emmanuel, the God with us, should be in us. பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு உள்ளாக அவர் இருந்ததினால் அவளுக்கு விடுதலை. அந்த யூதாசிற்கு உள்ளாக அவர் இல்லாததினால் அவனுக்கு தண்டனை. திராட்சை செடிகளுக்குள்ளாக அந்த கொடிகள் இணைக்கப்பட்டிருந்ததினால் நல்ல கனிகள், தேவனுடைய பிள்ளைகள், சீடர்கள் என்று சொல்லக்கூடிய பரலோகத்தின் அந்த அழைப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாமும் அந்த சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட நாம் நமக்கு மத்தியில், நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றோம். நாம் இருக்க வேண்டிய இடத்தில் அவர், நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர், நான் பிழைத்திருப்பது அவரால், நான் ஜீவனோடு இருப்பது அவர் எனக்குள் இருப்பதினால். He is within me.
அவர் எனக்குள் இருப்பதினால். தேவனுக்கு பிரியமானவர்களே, இமானுவேல், God with us wants to be in us. உங்களோடு நம்மோடு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய இமானுவேல் நமக்குள் இருக்கும்படியாக வாஞ்சிக்கின்றார். The name Emmanuel, தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்மோடு இருப்பவர் மாத்திரமல்ல, நமக்குள்ளாக இருக்க வாஞ்சிப்பவர். நம்ம இருதய கதவுகளை திறப்போம், அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். அவர் வரும் அந்த நாளில் இதையவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரோடு நீங்களும் நானும் காணப்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உடைய பாகத்தண்டையிலே நாங்கள் எங்களை வைத்து இந்த நாளில் சத்தியத்தை நீர் எங்களுக்கு பாராட்டியமைக்காக உமக்கு நன்றியும் சோத்திரங்களை இருக்கணும் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையில் தேவரீர் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை காட்டிலும் எங்களில் இருக்க விரும்புகின்றீர் என்பதையே நாங்கள் வாஞ்சித்து தேவரீர் எங்களுடைய இருதயங்களை திறந்து உம்முடைய தங்குவதற்காகவும் நீர் எங்களில் வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும். இந்த இணையத்தின் வாயிலாக இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நீர் பேசியறலும் உங்களுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் நிறைத்தரலும். சீக்கிரமாக சம்பவிக்கப் போகிறதான அந்த வருகையின் நாளிலே இதோ இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்கள் அனைவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீர்களுக்கு தந்ததுவ கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்ற எங்கள் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியக்கும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.